ஏங்க துணியெல்லாம் நீங்க தான் துவைக்கணுமா என்ன? உங்க அம்மா மாமியார் நாத்தனார் யாராவது இருப்பாங்கல்ல? ஓ, அப்போ நீங்க லவ் மேரேஜ் கரெக்டா? இங்க பாருங்க, வீட்டு வேலையை தனியா பண்ணி கஷ்டப்படாதீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலையை ஷேர் பண்ணிக்கோங்க. 50-50 பண்ண மாதிரி இருக்கும். நீங்க பாத்திரம் கழுவுனீங்கன்னா அவர் துணி துவைக்கணும். இன்ஃபேக்ட் நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைன்னு நினைச்சேங்க. ஓ, அப்படி நினைச்சீங்களோ? சத்தியமா அப்படிதாங்க நினைச்சேன். சரி, சார் எங்க ஒர்க் பண்றாரு? ஏங்க உங்களை தாங்க கேக்குறேன். சாரா? அவர் இறந்துட்டாரு. He is no more. ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அவர் இறந்துட்டாரு. 6 மாசம் ஆயிடுச்சு. சாரி பாரதி, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இட்ஸ் ஓகே. ஏன் உங்க முகம் மாறிடுச்சு? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க முகத்தை பாக்குற எனக்கு தெரியாதா? உங்க ஃபேஸ்ல ஏதோ சேஞ்ச் தெரியுதே. ஏன் ஸ்நாக்ஸ் நல்லா இல்லையா? ஏங்க ஃப்ரெஷ்ஷுங்க, நேத்து தான் வாங்குனது. ஐயோ இல்லங்க, அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. அப்புறம் ஏன் மென்னு முழுங்குறீங்க? நான் ஸ்வீட்டை சொல்லல. நீங்க வெளிப்படையா கேட்டுடுங்களேன். புருஷன் செத்து 6 மாசம் ஆச்சு, அப்புறம் எப்படி கர்ப்பம்னு யோசிக்கிறீங்களா? இல்லைங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்கல. அது உங்க பர்சனல். அதிலெல்லாம் நுழைஞ்சு நான் கொஸ்டின் பண்ண மாட்டேன். என்னோட லிமிட் எனக்கு தெரியுங்க. சோ உங்களோட லிமிட்டை நீங்க தாண்ட மாட்டீங்க, ஏன் என்னன்னு கேட்க மாட்டீங்க. நீங்களாவே உங்க மனசுக்குள்ள என்ன பத்தி இவ இப்படித்தானு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துருவீங்க, அப்படித்தானே? ஏங்க, நான் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் முடிவு பண்ணணும்னு நினைச்சிருந்தா உங்ககிட்ட ஓப்பனாவே கேட்டிருப்பேன். நானா எதுவும் நினைச்சிருக்க மாட்டேன். அப்ப கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.